العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, அவனின் சலாத்தும் சலாமும் இருலோக சர்தார் உயிருக்கு உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அல்லாஹுவின் அன்பை பெற்ற நன்மக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கும் நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வாழ்நாள் முழுவதும் கிடைத்திட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவுமே இல்லாது படைக்கப்பட்ட நமக்கு எல்லாம் கிடைத்திட பாக்கியமாக உலகத்திற்கு அவதரித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான பாக்கியங்களுக்கும் நம்மை அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. கனவிலும் நனவிலும் அவர்களை கண்டுகளிக்கிற பாக்கியத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களின் தொடர்பிலேயே இருக்கிற அந்த நசீபையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்காக்கி தருவானாக. ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய பள்ளிவாசலில் வருடந்தோறும் நடத்தப்படுகின்ற ஒரு ஹபீபுகளுடைய சங்கமம். ஹபீபுகள்னா யாரு? உண்மையான ஹபீபுகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, காதல், இஷ்கு, அதை எப்படி வேண்டாலும் சொல்லலாம். இது யாருடைய உள்ளத்தில் துடிக்கிறதோ, யாருடைய எண்ணத்தில் பிரதிபலிக்கிறதோ, யாருக்கெல்லாம் இதை கேட்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஏற்படுகிறதோ, நபியை பற்றி பேசுகின்ற இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கு ஏற்படுகிறதோ, இவர்கள் எல்லாம் ஹபீபுகள். அல்லாஹ் நம்மையெல்லாம் அந்த ஹபீபீன்களில் ஒன்று சேர்ப்பானாக. நாளை மறுமையில் பெரியார்கள் சொல்வார்கள்,
நபியை நேசித்தவர்கள், அதாவது ஹபீபுகள், இஷ்கு வைத்தவர்கள், காதல் கொண்டவர்கள், நபியின் மீது அல்லாஹு சொன்ன அந்த அன்பை வெளிப்படுத்தியவர்கள். இது நம்ம சொல்லலை, நபியின் மீது நீங்கள் அன்பு வைங்கன்னு யாருக்கும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. அல்லாஹு சொல்ற அன்பு. அல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய தனிப்பெரும் அன்பு உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. அப்ப அந்த அன்பை அல்லாஹ்ட்ட நாம கேட்கிறோம், யா அல்லாஹ், உனது ஹபீபாகிய எங்களது தலைவர், உன் பிரியத்திற்குரிய, ஏன்னா ஹபீபுங்கிற இந்த வார்த்தை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹுடைய ஹபீபாகணும்னு ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய ஹலீல் ஆனார்கள், நண்பரானார்கள். நண்பருக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நண்பருக்கும் காதலருக்கும் வித்தியாசம் இருக்கு. நண்பர்கள் பார்த்தா சந்திப்பாங்க, பேசுவாங்க, விசாரிப்பாங்க, நண்பர்களை பற்றி திடீர்னு ஞாபகம் வரும், கேட்டுக்கிடுவாங்க. காதலர்கள் அப்படி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்தாலும் இவங்க உள்ளம் அவங்கள தான் சிந்திக்கும். இவங்க பிரிஞ்சு எங்கெங்கே இருக்கலாம், ஆனால் இவங்க உள்ளத்தில் யாரு அவங்கள பற்றியே சிந்திப்பாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி. அந்த மாதிரியான காதல் என்பதுதான் ஹபீப். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுவிற்குமான தொடர்பு. அப்ப அந்த ஹபீப் நாயகத்தை உலகத்தில் யாருக்கெல்லாம் அன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு வழங்குறானோ அவங்க நாளை மறுமையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கத்தையே பெறுகிறார்கள். கியாமத் நாளையில நபியின் நெருக்கம் பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் மீது பிரியம் வைத்தவர்களை காட்டி கொடுக்கிறான். இதுதான் விஷயம். அது கிடைச்சிட்டாலே நமக்கு மற்ற எல்லாமே கிடைச்சிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏனென்று சொன்னால் இந்த மஜ்லிஸை தொடர்ந்து நடத்துவது என்பது சவாலான விஷயம். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் இப்போ தேவையா? இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு என்ன இதில் நமக்கு கிடைச்சிட போகுது? தேவையில்லாத இந்த நிகழ்ச்சிகள் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு, நிறைய இருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, ஆலோசனை அறிவுரை சொல்கிறதுக்கு வெளியில் 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஏற்றுக்கிறது அவளே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவளுக்கே போய் நீங்கள் அறிவுரை சொல்லி பாருங்களேன். அவள் சொல்லுவாள், நானே பல பேருக்கு அறிவுரை சொல்கிறேன், எனக்கே வா. இந்த பக்குவம் இல்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள். நமக்கு தேவைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவைகள் முடியலை, பூர்த்தி ஆகலை. நம்முடைய இல்மு பூர்த்தி ஆகலை, நம்முடைய உடலின் வளர்ச்சி பூர்த்தி ஆகலை, நம்மில் எதுவுமே பூர்த்தி ஆகலை. எல்லாம் தேவை இருந்துகிட்டே இருக்கு. நாளும் பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. தேவையுள்ளவன் அடியான், தேவை அற்றவன் அல்லாஹ். அதுதானே சொல்றான், யா ஐயுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராவு. ஃபுகராவுண்டா ஃபக்கீர்கள் அர்த்தம். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். நம்மளையெல்லாம் என்ன சொல்றான்? இன்னும் நம்ம தெளிவாக விளங்குற மாதிரி சொன்னா ஃபக்கீர் சாங்கிறான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றது ஃபக்கீர் சா. நம்ம சொல்லுவோமா இல்லையா? யாரை ஃபக்கீர் சாங்கிறோம்? விளக்கமே தெரியலை, அர்த்தமே புரியலை, அவன் ஒரு ஃபக்கீர் சாகு. ஃபக்கீருக்கு அர்த்தம் என்ன? தேல்வை உடையவன். அவன் தேவைக்கு கையேந்துறான், அவனை ஃபக்கீருங்கிறோம். நம்ம தேவைக்கு கையேந்த தானே செய்கிறோம். அப்போ நம்ம யாரு? பணக்காரனா? எங்கேயாவது ஒரு இடத்துல கை ஏந்துறோம், எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்க. காசு இருக்குதுங்க,
பணம் இருக்குதுங்க, ஆனால் இன்னொருத்தன்ட்ட போய் தேவையாகிறோமா இல்லையா? இதுக்கு தான் ஃபக்கீருங்கிறான் அல்லாஹ். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, அன்துமுல் ஃபுகராவ், நீங்கள் அத்தனை பேர்களும் தேவை உள்ளவர்கள், வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் ஆகிய நான் மட்டும்தான் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு தேடல்கள் இருக்கிறது. நாம இதுவரைக்கும் எதிலையுமே கரை காணல, பூர்த்தி ஆகல. இன்னும் நாம எதிர்பார்ப்பில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மனிதனுக்கு எல்லா தேவைகளும் யாராலும் முடிக்க முடியாது, யாராலும் முடிக்க முடியாது. மனிதனின் தேவைகளை முடித்து வைப்பது மரணம் ஒன்றுதான். மரணம் தான் அவனை முடிச்சு வைக்கும், வேற எதுவும் முடிச்சு வைக்க. எவ்வளவு செல்வங்கள் சேர்ந்தாலும், எவ்வளவு தொழில் துறைகள் இருந்தாலும், அவனை மாதிரி நம்ம போகணுமே, அப்படி முன்னேறணுமே, அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கணுமே, இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுமே, இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணுமே, மனிதனின் தேவையும் ஆசையும் இப்படி விசாலமாக போய்கொண்டே இருக்கும், ஒரு எல்லைக்குள் நிற்காது. அப்படி நிற்ற மனிதர்களில் உலகத்தில் முதல் மனிதரும் இறுதி வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத மனிதரும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். எந்த தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. அவங்களுடைய தேவைகள் எது ஒன்றும் இல்லை, எதையும் தேடல. அல்லாஹ் என்ன தருகிறானோ அதை கொண்டு வாழ்வார்கள். இல்லைன்னா நோன்பு வச்சுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுக்கிறாங்க. அவங்களால முடியும். அவங்களுக்கு அல்லாஹ் கூவத்தை, சக்தியை, ஆற்றலை கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட உணவு இல்லை என்பதற்காக நோன்பு வைக்கிறது சில நேரங்களில் இருந்தாலும் கூட அதிகப்படியாக நோன்பையே அவர்கள் நோற்று கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் பார்த்தா என்ன செய்வாங்க? சஹாபாக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் வைக்குவோமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு சஹாபி இப்படி நோன்பு வச்சு ரொம்ப பலகீனமாயிட்டார், ஒன்றும் முடியலை அவருக்கு. என்ன பண்ணுறது? அவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா நானும் நீனும் ஒன்றா, நானும் நீனும் ஒன்றான்னு கேட்குறேன், நீ பாட்டுக்கு தொடர்ந்து நோன்பு வைக்கிற அப்படின்னு கேட்டவொன்னே, இல்லை யார் ரசூலல்லாஹ் நீங்கள் வச்சிங்க, அதில் நானும் வைக்கணும் இல்லையா, அதனால் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப பிரியப்படுறேன், அதனால் என்ன செய்கிறேன், நீங்களும் நோன்பு வைக்கிறீங்கிறத கேள்விப்பட்டேன், நானும் வைக்கிறேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் நீயும் ஒன்று அல்ல. இன்றைக்கி உலகத்தில் நம்ம சாதாரணமாக பேசிடுவோம், ரசூலுல்லாஹ் நம்மளை மாதிரி மனுஷர் தானேங்க. ஒருத்தன் பேசுவான், சாதாரணமாக பேசுவான், ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறங்க, நம்ம இன்னும் விளங்கிக்கிறன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூவத்தும் தாக்கத்தும் என்னவென்பதை விளங்கிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சொல்கிறேன். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் உலகத்தில் அவர்களும் அவர்களுடைய தாயின் கருவறையில் இருந்து பெறப்பட்டவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை, மனிதர்கள் தான் எல்லாமே. ஆதம் நபியை தவிர்த்து மற்ற எல்லா மனிதர்களும் நபிமார்களும் அவங்க ஒரு தாயிடமிருந்து பெறப்பட்டவர்கள் தான் இல்லை. ஆனால் என்னைக்கு அவங்கள அல்லாஹ் நபி ஆக்கிறானோ அந்த நபிமார்களுக்கு ஒரு நபிக்கு 40 ஆண்களின் சக்தியை அல்லாஹ் கொடுத்துருவோம். ஒரு நபிக்கு 40 ஆண்களின் சக்தியை, கூவத்தை, ஆற்றலை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அதுதான் அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றல். அதுதானே மூசா நபிக்கு நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அந்த மூசா நபியுடைய கூட்டத்தில் ஒருவரும் ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஒருவருக்கும் ஒரு சின்ன தகராறு கடத்தெருவில் வச்சு நடக்குது. அப்போ அந்த கடைத்தெருவில் பிரச்சனை நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதர் பலகீனமான மனிதர், ஃபிரௌனுடைய கூட்டத்தில் உள்ள கொஞ்சம் திமுறா உள்ளவன், ஒரு மாதிரியே அரக்க குணம் உள்ளவன், நல்ல கொஞ்சம் பலசாலியான ஆள்.
அவன் மூசா நபி கூட்டத்தில் உள்ளவரை அடிச்சு போட்டான். அடித்தா நல்ல பலமான அடி. அவர் திருப்பி அடிக்கலாம் முடியலை. அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி ஆளாவெல்லாம் இல்லை. அதனால் அவர் மூசா நபியை பார்த்த உடனே நபி இடத்துல அந்த மனிதர் சொல்கிறார், யா நபி அல்லா, இந்த மாதிரி என்னை அடித்து போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா, வாங்க போய் கேட்போம். வந்தாங்க. அந்த மனுஷரை கூப்பிட்டாங்க. ஏப்பா இவரை ஏப்பா அநியாயத்துக்கு அடித்தா நீ அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்க நீ யார் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லலை. அவனை இப்படின்னு ஒரு விரலை வச்சு இப்படின்னு தள்ளினாங்க. கீழே விழுந்து மௌத்தா போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலத்தை எதிர்த்தான். மூசா நபி ஒரு விரலை வைத்து அவனை இப்படின்னு தள்ளினார்கள். அது ஒரு விரலா? அது 40 மனிதர்களுடைய சக்தியை கொண்டு அந்த விரல் தள்ளியது. அது தாங்க முடியாமல் கீழே விழுந்தவன் இறந்து போனான். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஃபிரௌனுக்கு செய்தி போச்சு, அல்லாஹ் மூசா நபியை ஊரை விட்டு வெளியே போக சொன்னான். அன்னைக்கு வெளியே போன மூசா நபி தான் ஷுஐபு நபி இடத்துல போனாங்க. தூர்சினா மலைக்கு வந்தாங்க. தௌராத் வேதத்தை வாங்கினார்கள். சம்பவம் அங்கிருந்து தான் தொடங்கியது. மூசா நபிக்கு 40 ஆண்களின் சக்தி இருந்த காரணத்தினால் ஒரு விரலை வைத்து ஒருவனின் மீது கோபமாக தொட்டதினால் ஏற்பட்ட விளைவு, பராக்கிரமசாலியான இருந்த மனிதன் கீழே வீழ்ந்து மௌத்தா போனான் என்று சொன்னால், உலகத்திலே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற சக்தி 40 ஆண்களின் சக்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 நபிமார்களின் சக்தி. நீங்க அதை நினைக்க கூடாது. எல்லா நபிமார்களுக்கு 40 ஆண்கள் சக்தி அல்லாஹ் கொடுத்தான். நம்ம நபிக்கு அதுதான் கொடுத்தானான்னு இல்ல, 40 நபிமார்களின் சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுடைய ஆற்றல் கூவத்து என்ன தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஒருவன் பயங்கரமான மல்யுத்த வீரன் அடிக்கடி ரசூல்லாட்ட நிற்கிறான். என்ன முஹம்மத், நம்ம 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கிறோமா? அடையாப்பா நீ போப்பா நீ படு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் நாம யாருண்டு, அவனுக்கு தெரியல. அவன் பலத்தை வச்சுக்கிட்டு சொல்றான், போட்டி போடுவோமா? என்னமோ பெரிய முஹம்மதுங்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி பல கூட்டம் இருக்காமே, என் கூட நிற்க முடியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமையில பேசுறானே, நம்ம என்ன செய்யறது? போப்பா நீ போப்பா. விடுற மாதிரி இல்லை, அடிக்கடி வந்து நிற்கிறான். சரிப்பா இன்னைக்கு வச்சுக்கிறோம், போட்டியை வச்சிருவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு, ரசூல்லா கூட அவன் மல்யுத்த வீரன், பயங்கரமான ஆளு, போட்டிக்கு இன்னைக்கு ரசூல்லா தயாராகிட்டாலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு 3 நாள் ஆயிருக்கு, ரொம்ப பலகீனமாக இருக்காக, என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஒரு 10 சஹாபாக்கள் போயிட்டாங்க பின்னாடியே. போனா அந்த மனிதன் அப்படி விரைச்சி நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னாங்க. இவ்வளோதான் சொன்னான். கீழே உளுந்து மண்ணில் விட்டு கால் அவன் மண்டை போய் மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஒன்றுமே செய்யலை, கொஞ்சம் தள்ளுப்பான்னாங்க. யுத்தமும் நடக்கலை, ஆரம்பிக்கவும் இல்லை. அதோடு அவன் எந்திரிச்சு சொன்னான், இது இவர் தள்ளின மாதிரிலாம் எனக்கு தெரியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து என்னை வச்சு தள்ளுன மாதிரி, ஏன்னா அவன் தலை பூமியில் அமுங்கிருக்குன்னா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சக்தியும் கொடுத்திருந்தும் எவ்வளவு எளிமையாக அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு யாருக்கும் எதையும் காட்டி விடாமல், தனக்குள் இத்தனை ஆற்றல் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தாமல், தனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு ஏற்ப பேசினார்கள். தேவைக்கு அதிகமா பேசல. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாராவது கேட்கிற நேரத்தில் தான் சொன்னார்கள், எனக்கு வானத்துக்கு மேலே உள்ளதும் தெரியும், பூமிக்கு கீழே உள்ளதும் தெரியும். நாங்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியுமாங்க, வானத்துக்கு மேலே என்ன இருக்குன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், பூமிக்கு கீழே அடக்கப்பட்டிருக்கிற மனிதனின் நிலை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஒரு கட்டத்தில் போனாங்க, 2 கபூர்ல 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பச்சை மரத்தின் குச்சியை ஒடிச்சிட்டு வர சொன்னாங்க. ஒடிச்சிட்டு வந்து அந்த கபூர் மேல வச்சாங்க. இன்னைக்கு நம்ம வச்சா என்னமோ சொல்றாங்க. நம்ம ஒரு குச்சை வச்சோம்னா இதெல்லாம் எதுக்குங்க வைக்கிறியே, அவர் வேறு விட்டு அவர் மூஞ்சில போய் குத்திர போது கேலியா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பச்சை குச்சியை அந்த கபரில் ஊண்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இதன் தத்துவம் என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குச்சி பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் அவர்களின் வேதனைகள் குறைக்கப்படும். இந்த இடத்துல 2 கபர்வாசிகள் இருக்காங்க, அவங்க வந்து வேதனை செய்யப்படுகிறார்கள். பூமிக்கு கீழே கபூரில் அடக்கப்பட்ட மனிதனின் நிலை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் என்றால் நமக்கு என்ன தெரியும்? அத்தனை ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள். அந்த ஹதீஸில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னு, அந்த 2 பேரும் வேதனை செய்யப்பட்டதின் நோக்கத்தையும் சொன்னார்கள், காரணத்தையும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூரின் இருந்துட்டு சரியா கழுவாதவர்கள், இதுக்காக வேதனை செய்யப்படுகிறார்கள். நம்மளாம் யோசிக்கணும். இன்னைக்கெல்லாம் நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸு பேண்டு நின்றுக்கிட்டு ஒன்று கிடைக்க முடியாமல் சாகுறான் சில பேர். இன்னும் செய்கிறேன்னு தெரியலை, ட்ரெஸ்ஸு மேலேயே ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறான். அவ்வளவு டைட்டாக அந்த மாதிரி மாடலாக வாங்கி போட்டுக்கிறான். கடைசியில் அவன் படுற பாடு முஸ்லிம்களுக்கு நம்ம யோசிக்கணும். இதில் ஒரு விஷயம், சரியாக சுத்தம் செய்யலைன்னா வேதனை இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் நம்ம விளங்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா ஆற்றலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உலகத்தில் உங்களை ரஹ்மத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம். உலகத்தின் ரஹ்மத்தே நபிதாங்க. இன்னைக்கு மலை ரஹ்மத், காற்று ரஹ்மத், எல்லாம் ரஹ்மத், உடல் ஆரோக்கியம் ரஹ்மத், எல்லாம் ரஹ்மத். இந்த ரஹ்மத்துக்கு மேலே என்ன ரஹ்மத் இருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹ்மத்தாகவும் இருக்கிறார்கள், நம்ம மனநிலைக்கு ராகத்தாகவும் இருக்கிறார்கள். நபியை புகழ்வதினால், நேசிப்பதினால், நபிக்கு சலாம் சொல்வதினால், நபியின் மீது சலவாத்தை பொழிவதினால், நபியை பற்றி பேசுவதினால், பேச்சை கேட்பதினால், அதற்காக நம் ஏதாவது செய்யணுமேங்கிற ஒரு முயற்சியை இறங்குவதினால் நம்முடைய உள்ளம் ராகத்து பெறுகிறது என்று சொன்னால், அந்த ராகத்தை பெற்று தருபவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், மக்காவுல போனால் தான் இப்ராஹிம் நபியை பற்றி நினைக்கிறோம் இல்லையா? கஅபத்துல்லாஹுல போனால் இத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு சவுதி அரசாங்கம் என்னென்னமோ கோல்மால் பண்ணி பார்த்தான். அவன் ஒரு பெரிய வஹாபி, அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்தான், எல்லாத்தையும் தூக்க பார்த்தான். அவன் வஹாபின்னா யூத கலாச்சாரத்தின் ஒரு பகுதி அவன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடிப்பட்ட அந்த மக்காமி இப்ராஹிம் இடத்த தூக்க முடியலை அவன். இன்னைக்கு அது அடையாளமாக இருக்கா இல்லையா? அங்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? அந்த இடத்துல 2 ரக்காத்து தொழுகணும்னு சொல்லியிருக்கிறான். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சிந்தனை. நபியிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஅபத்துல்லாஹுவை கட்டினார்கள், தவாபு செய்தார்கள், அவர்களின் பிள்ளையின் மூலமாகத்தான் ஜம்சம் நீர் கிடைத்தது, அவர்களின் மனைவியின் மூலமாகத்தான் ஷஃபா மர்வா தொங்கோட்டம் கிடைத்தது, அவர்களின் பிள்ளையின் மூலமாகத்தான் ஷைத்தானுக்கு கல்லெறிகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது, அதனால் தான் குர்பானி கொடுக்கின்ற நிலை வந்தது. இப்படி அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, குர்பானி எல்லாமே ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த அமல்களுக்கும் மிக முக்கிய காரணமாக முன்மாதிரியாக இருந்த அவர்களின் செயலை தான் அல்லாஹ் விரும்பி இங்கே தந்திருக்கிறான். எனவே
எனவே இத்தனைக்கும் காரணகாரியமாக இருந்த ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால் பதித்த இந்த இடத்திலே 2 ரக்அத் தொழுவதற்கு ஒரு அனுமதி கொடுங்களே என்று கேட்டார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ்வின் உத்தரவு வரட்டுமே என்று இருந்தார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உமர் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தையை குர்ஆனின் வார்த்தையாக அல்லாஹ் வசனமாக இறக்கினான். இத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடத்திலே 2 ரக்அத் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கு அவனால ஒன்றும் செய்ய முடியல. அத்தனை பெரிய காரியங்களை செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாம இருக்கிற தீனுல் இஸ்லாம், அதற்கு வழிவகை தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழி தோன்றல் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்து தான் வர்றாங்க. ஆனால் இவ்வளவும் தியாகத்தையும் செஞ்ச அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய இடத்தை, ஹலீல் இல்லையா, நண்பன் இல்லையா, ஒரு பெரிய இடத்தை கொடுத்துட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? நாளும் பொழுதும் பெருமானாரை நினைக்கவில்லை என்றால் யாருடைய தொழுகையும் கூடிராது இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து நம்ம ஓதியே ஆகணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லியே ஆகணும். அத்தஹியாத்துல பிரிக்க முடியாது. அல்லாஹ் ரசூலை தன்னோடு சேர்ப்பானே தவிர தன்னை விட்டும் எங்கும் பிரிக்க மாட்டான். ஏன்னா ஹபீப் சொல்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மக்காவுக்கு போனாதான் நினைக்கிறோம் அங்கே அந்த இடத்துல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? 24 மணி நேரமும் உலகத்து மாந்தர்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சுட்டுகின்ற இந்த பூமியிலே எல்லா நேரங்களும் வாங்கொலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்கு கேட்ட மாத்திரத்திலே தொழக்கூடிய மனிதர்களிலே அத்தகையாத்து ஓதக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை சொல்லி ஆக வேண்டும். நான் நபியெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த தொழுகையிலெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் நினைச்சானா அவன் தொழுக கூடாது. 24 மணி நேரம் நினைக்க வச்சிருக்கிற அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த ஹபீபை நினைப்பதற்கு நமக்கு காரணங்கள் தேவைப்படுது இல்லையா? எதை வச்சு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சஹாபாக்கள் மௌலுது ஓதினார்களா? சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்பா, ஏன்னா சஹாபாக்களுடைய ஈமான அப்படியே அடைஞ்சிட்டாகல்ல, கேட்பாக சஹாபாக்கள் மௌலுது ஓதினார்களோ இல்லை இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சியெல்லாம் வச்சுக்கினாங்களோ? சஹாபாக்கள்னா யார் தெரியுமா? அவங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் சொன்னாங்க ஒரு வார்த்தை. என் மேலே உங்களுடைய பிரியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுடைய ஈமான் முழுமை பெறணும்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, உன் பெற்றோர்களை விட. நபி சொன்ன வார்த்தை கவனி, மின் வாலிதிஹி வ வலதிஹி, நீ பெற்ற பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மஈன், உலகத்தில் உனக்கு இருக்கிற மக்கள் அத்தனை பேர்களை விட, உன் உயிரை விட என் மீது நீ நேசம் வைத்தால் மட்டும்தான் உன் ஈமான் பூர்த்தியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்க வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் சஹாபாக்கள் ஒரு வார்த்தை கூட நபி இடத்துல எதிர்த்து பேசினது கிடையாது, எதிர்த்து பேசியது கிடையாது. ஏன் நாங்கள் இதை செய்யணுமா, அப்புறம் செஞ்சுக்கலாமே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன், எந்த சஹாபியும் சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம சஹாபிகளை தரம் பார்க்குறோம். அந்த சஹாபி சொன்னாராம், அந்த ஹதீஸ் அவ்வளோக்கா பலமானதாக இல்லையா? சஹாபிய பலமா இல்லையான்னு பார்க்குறான் இவன். சஹாபிகள் விஷயத்தில் நம்ம யோசிக்கிறோம், சஹாபிகளில்
ஒரு வக்து தொழுக கூட தொழுகாம சொர்க்கம் போனவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? சஹாபிகள்ல ஒரு வக்து கூட தொழுவல. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. போருக்கு போன இடத்துல ஒரு இடத்துல தங்குனாங்க. தங்க வேண்டிய சூழ்நிலை, தங்குனாங்க. ஓய்வு எடுத்துட்டு போகணும்னு. அப்போ ஒரு கிராமத்தை கடந்து அந்த கிராமத்தை ஒட்டி தங்குறாங்க. ஒரு மனிதர் வந்தார். நீங்கள்லாம் யாருன்னு கேட்டார். நாங்கள்லாம் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், நாங்கள் ஒரு போருக்காக போகிறோம். அப்படின்னா யார் உங்களில் தலைவர் அப்படின்னு கேட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்க வழிகாட்டுறாங்க, அவங்களுக்கு பின்னால் நாங்கள் போகிறோம். அதனால் நாங்கள் போருக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது இடையிலே தங்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே தங்கி இருக்கிறோம், நானும் வரலாமான்னு கேட்டார். கிராமவாசி யதார்த்தமாக பேசுகிறார். நானும் வரலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை, நபி இடத்துல நாங்கள் போய் அனுமதி கேட்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த மனிதர் வந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுகிறார். எனக்கும் ஆசையாக இருக்குது உங்களையெல்லாம் பார்த்தா, உங்கள் கூட நானும் வர்றேனேன்றார். நாங்கள் இஸ்லாமிய படைகள், அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் நாங்கள் இஸ்லாம் ஆன பிறகு இங்கே நாங்கள் போகிறோம். நீங்கள் எங்கள் கூட வரணும்டா முஸ்லீம் ஆகிட்டு வாங்கன்னாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். கலிமா சொல்லணும். நான் சொல்கிறேன்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தமான வெகுளித்தனத்தை பார்த்தாங்க. உண்மையிலேயே அவருடைய உள்ளத்தில் கலிமா சொல்லி முஸ்லீமா ஆகி இவங்க கூட போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை உள்ளத்தையும் அறிவார்கள். அபூஜஹீல தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்கிறாங்க, மடையன் எங்கே எடுத்தாலும் என்ன செய்கிறான், இப்படி எதிர்த்து நின்றுக்கிட்டே இருக்கிறான். நாம் காபத்துல்லாஹ்வுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹீல் வர்றான். காபாவுடைய துணி திரையை பிடிச்சிக்கிட்டு அல்லாட்ட பேசுகிறான். யார்? அபூஜஹீல். யா அல்லாஹ், இந்த முஹம்மதுனால எங்களுக்கு பெரிய தொல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு காபா துணியை பிடிச்சிக்கிட்டு அல்லாட்ட பேசுகிறான். இந்த முஹம்மதுனால எங்களுக்கு பெரிய சங்கடங்கள் ஏற்படுது, அதனால இந்த இடத்துல ஏதாவது உன்னுடைய வேதனையை அவரை மேலே இறக்கிரு அப்படின்ட்டு காபாவுடைய துணியை பிடிச்சிக்கிட்டு அபூஜஹீல் முணங்கிட்டு இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அபூஜஹீல்னாலே மடமையின் தந்தை, மடப்பைய. எங்கன உட்காந்துக்கிட்டு காபாவில் உட்காந்துக்கிட்டு அல்லாட்ட பேசுகிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. சிரித்த உடனே அபூஜஹீல் பார்த்து முறைச்சான். சரி, நம்ம மேலே எதுவும் பண்ணிடுவான், வேணாம், பிரச்சனை வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட்ட ரகசியமாக பேசுகிறாங்க. யா அல்லாஹ், மடப்பைய ஏதோ சொல்லிட்டான்னு நீ பாட்டுக்கு உங்களுக்குள்ள வேதனையை இறக்கிறாதுன்னு. அப்போ அல்லாஹுக்கு சொன்னான், நபியே, இன் துஅذிபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். அல்லாஹுக்கு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல நான் வேதனையை இறக்குவேனா? ரஹமத்தும் அதாபும் ஒரு இடத்துல ஒன்று சேராது நபியே. ரஹமத்து நீங்க இருக்கிற இடத்துல நான் எப்படி அதாபை இறக்க வேண்டாம்? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் என்ன தெரியுமா? நான் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளுடைய சமூகத்திற்கு வேதனையை இறக்க மாட்டான் சொல்லிட்டான். அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொன்ன பிறகு அதாபு வராதங்க, ரெண்டும் ஒன்று சேராது இல்லையா? அப்போ இந்த விவரம் தெரியாமல் அந்த மடப்பையை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த விளக்கங்களை உள்ளத்தில் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறதை விளங்கும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும், மதீனாவில் ஒரு யூதன் வந்தான். வந்த யூதன் என்ன செஞ்சான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினான். முஹம்மத் சத்தமாக போட்டுக்கிட்டு வந்தான். இன்னைக்கு இவரை எப்படியாவது மடக்கிடணும் அப்படின்னு வேகமாக வந்தவன் கையில் இப்படி மூடி வச்சுக்கிட்டு, என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. இவன் அதுக்கு மேலே மடப்பேன், யூதன் தானே, பெரிய அறிவாளின்னு நினைப்போம் அவளுக்கு. கையில் மூடி வச்சுக்கிட்டு என் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, நல்லா சொல்லு, நான் சொல்லிட்டா
நீ மார்க்கத்தை ஏற்றுக்குருவியா? ஏன்னா யூதன் அவன் வேலையே என்ன தெரியுமா? வெறும் பிராடு தான், புத்தலாட்டம் தான், எதுவுமே உண்மையாக இருக்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்குறாங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். மூணாவது சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, உன் கைக்கு உள்ள இருக்கிற பொருள் ஒன்றை முறைச்சி வச்சிருக்கிறீல்ல, அது என்னன்னு நான் சொல்லவா, இல்லை நீ வச்சிருக்கிற பொருளை நான் யாருன்னு சொல்ல வைக்கவான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கு இது? கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. மனுஷனால முடியாதுங்க. உள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா அது வேற விஷயம், ஒரு மேஜிக்கை எப்படியோ சொல்லிடலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் பேசுறாங்க பாருங்க. நான் அந்த பொருளை என்னன்னு சொல்றதை விட அந்த பொருளை நான் யாருன்னு சொல்ல வைக்கவான்னு கேட்டா எப்படி இருக்கும்? உடனே அவன் கை, அவன் விரல் தானா விரிய ஆரம்பிச்சிருச்சு. வச்சிருந்த ஒரு சின்ன கல்லு அது அப்படியே தெரியுது. அவன் கையை மூட முடியல, அதுக்கு மேல அந்த கல்லு முணங்க ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. போட்டுட்டு ஓடிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் எதுவும் மறைந்தது இல்லை, யாரும் மறைந்தவர்கள் அல்ல. யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆழத்தனமாக விளங்கக்கூடிய ஆற்றலும் நபிகளுக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம ஈமான பாதுகாக்கிற விஷயம். இதில் நம்பிக்கை குறைவாக போனோம்னு வைங்களேன், நம்ம ஈமான் பூர்த்தி ஆகாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனென்று சொன்னால் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் எத்தனை பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்கள், எத்தனை பெரிய மனிதர்கள், உலக மனிதர்களிலேயே நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம். அவங்க ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு தடவையாவது சலாத்தை நான் முந்தி சொல்லலான்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் இடம் கொடுங்களேன் எனக்கும் அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் நான் சலாம் சொல்லலான்னு வர்றேன், நீங்கள் சலாம் சொல்லிப்பீங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே நான் முன்னால் நின்றுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் பின்னால் வந்து எனக்கு வேகமாக சலாம் சொல்லலான்னு வருவீங்க, ஆனால் நீங்கள் வர்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பார்வை முன்னும் தெரியும் பின்னும் தெரியும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் யார் வர்றாங்கிறதையும் நான் சொல்லுவேன், முன்னால் யார் இருக்கிறாங்கிறதையும் சொல்லுவேன். என் கண்கள் தூங்கினாலும் கல்புகள் தூங்காதுன்னாங்க. இப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரர் நம்ம விளங்கணுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அசால்ட்டா ரசூலுல்லாஹ் என்னங்க நம்மள மாதிரி ஒரு மனிதர் தானங்க, நமக்கு நபி அவ்வளோதானங்க, இதில் என்னங்க பெருசா நீங்க போற்றி புகழ்ந்து மௌலுது ஓதி, இந்த மௌலுதுண்டா ஏதோ ஒரு தனி இதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. நபியின் புகழின் பாடல் அவ்வளோதான், நபியின் வாழ்க்கையின் சரித்திரம் அதுதான். அதை கவிதையா சொல்றாங்க, பயானா சொல்றோம், இதுவும் மௌலுது தான். பயானா விளக்கமா சொல்றது மௌலுது தான், அது அப்படியே கவிதையா சொன்னாலும் மௌலுது தான். எல்லாம் நபியின் மௌலூதை பற்றி பேசுகிறோம், நபியின் பிறப்பை பேசுகிறோம், நபி வாழ்ந்த வாழ்க்கையை பேசுகிறோம், நபியின் வாழ்க்கை நமக்கு என்ன படிப்பினை என்பதை பேசுகிறோம், நபியை நேசிப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பேசுகிறோம். நபியை நேசிக்க சொல்லி இந்த உம்மத்திற்கு நாம் அறிவுரை செய்கிறோம். அந்த வாழ்க்கை நமக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, அந்த மனிதர் கிராமத்து வாசி நபியிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வர்றேன், கலீமா சொல்றேன்ன உடனே உள்ளத்தை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீமாவை சொல்லி கொடுத்தார்கள். அந்த மனிதர் போருக்கு தயாரானார். இப்போ சொல்றாங்க, ஒரு சஹாபி சொன்னாங்க, எப்பா நீ கிராமவாசிப்பா, வந்து வீடுகளில் போய் ஏதாவது உன் வீட்டில் சொல்லிட்டு வா, உன் வீட்டில் போய் சொல்லிட்டு வா, இந்த மாதிரி நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு. அந்த மனிதர் சொன்னார், கலிமாவை நபி சொன்ன பிறகு அந்த மனிதர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையோடு என் கையை நான் சேர்த்த பிறகு நான் இனிமே வீட்டுக்கு போனேன்னு வைங்க, அங்கே ஏதாவது சொல்லி என்னை மாற்றிடுவாங்க,
அந்த நிலை வந்துடக்கூடாது, நான் இப்படியே தான் வரணும் அப்படின்ட்டார். எங்க நபி சொன்னா சஹாபாக்கள்னா யாரு? இதுதான். அப்பதான் இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஈமானை ஏற்றுக்கொள்கிறாரு. உடனே அவருடைய நபியுடைய கரம் பற்றிய உடனேயே அவருடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? இனி போய் வீட்டில் போய் ஆலோசனை எல்லாம் கேட்டோம்னு வைங்க, அது சரிபட்டு வராது. ஏதாவது சொல்லி மனசை மாற்றி கெடுத்துருவாங்க. உடனே நான் வர்றேன் அப்படின்னு வந்தாரு. காலையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. காலையில் நைட்டு ஒரு இடத்துல அவங்க தங்குனாங்க. ஃபஜ்ரு தொழுத பிறகு போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மனிதர் சந்தித்தார். அந்த நேரத்தில் போருக்கு போனாங்க. லொஹருக்கு முன்னாடி போர் நடந்து கொண்டிருக்கிறது. லொஹரின் பாங்கு சொல்லல. அப்ப தொழுகைக்கான இடைவேளை விடப்படுகிறது. தொழுகிறார்கள் சஹாபாக்கள். ஒரு பகுதியிலே, இன்னொரு பகுதியிலே சஹாபாக்கள் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் போரிலே இஸ்லாமியர்கள் காயம்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களை தேடி பிடித்து தூக்கி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிலையில் கொண்டு வந்து போடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஷஹீதாக்கப்பட்ட மனிதர்களில் இந்த கிராமவாசியும் வருகிறார். காலையில் ஈமானை ஏற்றுக்கொண்டார். லொஹர் தொழுகல, ஒரு வக்து தொழுகல. ஆனால் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு போருக்கு வந்த அந்த கணமே அவர் ஷஹீதானார் என்றார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் குறித்து பேசுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், அழுது கண்ணீர் வடித்தார்கள். அந்த மனிதருக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எந்த கள்ளங்கபடம் இல்லாமல் ஈமானை ஏற்றுக்கொண்ட இந்த ஸ்ரீதேவியை நான் பொருந்தி கொண்டேன் ரப்பே. இவரை நினைத்து மெய்சிலிர்த்து போனேன் ரப்பே. என் கண்கள் கண்ணீரை வடிக்கிறது ரப்பே. இவரை நீ பொருந்திக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்தில் இருந்த சஹாபாக்கள், சுற்றி இருந்த சஹாபாக்கள், எனக்கு இந்த வாக்கியம் கிடைக்கலையே, அழுதார்கள். இதாங்க சஹாபாக்களே. மௌலுது ஓதல்ல, சஹாபாக்கள் உட்கார்ந்து மௌலுது கிதாபா ஓதுறாங்க. இவன் பேசுறாங்க. இன்னைக்கு சில பேர் சஹாபாக்கள் மௌலுது ஓதுனாங்களா? சஹாபாக்கள் உள்ளமெல்லாம் மௌலுது தாங்க. சஹாபாக்கள் எண்ணமெல்லாம் நபியின் புகழ் தாங்க. சஹாபாக்களுடைய உயிர் ஊசலாட்டம் எல்லாமே நபியை சுற்றி தாங்க. அதை விட்டுட்டு குடும்பமோ பிள்ளைகளோ சொத்துக்களோ சுகங்களோ எது ஒன்றும் அவங்க உள்ளத்துல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்களா அப்படியே வந்துருவாங்க. போய் வீட்டில் போய் கேட்டுட்டு வரட்டுமா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டது நபி. நம்ம நபிக்கு நமக்கு உள்ள வித்தியாசங்கள் சிலதை விளங்கணும். தொழுகையில் ஒரு மனுஷர் தக்பீர் கட்டிட்டார். தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கார். இடையில விட்டுட்டு வரலாமா? பேசலாமா? தொழுகை போயிடும். திரும்ப அவர் என்ன செய்யணும்? தொழுகையை மீட்டணும். ஆனால் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது நபி கூப்பிட்டா தொழுகையை விட்டுட்டு வரணும். சட்டம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்கன்னா தொழுகையே விட்டுறணும். அவர் நபி என்ன சொல்றாங்களோ அதை எல்லாம் செஞ்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டாரு, 4 ரக்காத்து தொழுகுன்னு வைங்க. லொஹரில் 2 ரக்காத்து தொழுதுட்டாரு. தொழுதுட்டு இருக்க 2ஆவது ரக்காத்து முடிஞ்சு 3ஆவதுக்கு எந்திரிக்கிறாரு. நபி கூப்பிடுறாங்க, அப்படியே வரணும். அவர் ஒரு வேலையை அனுப்புறாங்க, போயிட்டு வரணும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு மீதி 2 ரக்காத்து அவர் தொழுவணும். தொழுகையில் நமக்கு ஒரு சட்டம் தெரியுமா? ஜமாத்தில் தொழுதுகிட்டு இருக்கிறோம், இமாம் ஜமாத்தில் நம்ம 2 ரக்காத்து தொழுகின்றப்போ நமக்கு ஒழு முறிஞ்சிருச்சின்னு வைங்களேன், யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படியே போய் ஒழு செஞ்சுட்டு திரும்ப அதே வக்தில் அப்படியே சேர்ந்துக்கிறோம், தொழுவக்கூடும். இது மார்க்க சட்டம். திரும்ப நம்ம ஆரம்பத்திலேருந்துலாம் தொழுவணுலாம் கிடையாது. அந்த ஜமாத்து முடியலை, போய் ஒழு செஞ்சுட்டு வந்தோம், அதே ஜமாத்தில் சேர்ந்து கண்டினியூவாக தொழுதுக்கலாம். இது நம்ம மார்க்க சட்டம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவர் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாலும் அந்த தொழுகையிலேயே தான் அவர் இருக்கிறார். போயிட்டு மறு 2 ரக்காயத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம், தொடர்ந்துக்கலாம். இது சட்டம்.
அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் அது. நபி கூப்பிட்டா என்னன்னு உடனே கேட்கணும். அவர் தொழுகையிலே இருந்தாலும் அப்படின்னா பார்த்துக்கிறோம். தொழுகிறது அல்லாஹ்வுக்காக. ஆனால் என் ஹபீபு கூப்பிட்டா நீ தொழுகையை விட்டுட்டு போன்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய ஹபீபு கூப்பிட்டான், நீ தொழுகையை விட்டுட்டு போ. என்னட்ட நிக்கிறியா? என் ஹபீபு கூப்பிட்டா நீ அங்கே போ. நான் வேற அவர் வேற இல்லை. தொழுகைன்னா அல்லாட்ட தானங்க பேசுறோம், நபிட்டையும் பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் தொழுகைனா என்னன்னு தெரியாத நேரத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்வார், தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருப்பார், தும்மிட்டுவார், அல்ஹம்துலில்லாஹ்னு அவர் சொல்லிடுவார் சத்தமா. பின்னாடி நிற்கிறவர் எர்ஹமுக்குமுல்லான்னு சொல்லுவார். பக்கத்தில் யஹ்தீக்குமுல்லா வ யுஸ்லிஹு பாலக்குமுல்லா ஆளுக்கு ஆளு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் தும்மல் வந்தா நீங்க மட்டும் என்ன செஞ்சுக்கிறீங்க, சத்தம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறீங்க, இல்லைன்னா அது கூட தேவையில்லை, ஏன்னா நீங்க அல்லாஹ்வோட தான் நிற்கிறீங்கன்னு. இது சட்டமா சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சட்டம், ஒருத்தருக்கு சலாம் சொல்றாங்க நபி அவர்கள், ஒரு சஹாபியை கூப்பிட்டு சலாம் சொல்றாங்க, இந்த சலாத்தை தொழுகையில் நிற்பவர் கேட்டாலும் பதில் சொல்லணும். இது நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் நிற்கிறாங்க, பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பள்ளிவாசல் சின்ன இடம், சஹாபாக்கள் வெளியில் நின்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்கன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தெருவினுடைய முனையில் வந்துக்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்காருங்கன்னு அவர் அங்கனே உட்காந்துட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கேருந்து நம்ம மைக்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கணும், இங்கே வந்துக்கிட்டு இருக்கவர் சார்மினார் பிரியாணி கடைக்கிட்ட வர்றார், உட்காருங்கன்னொன்னே அங்கனே உட்காந்துடுறது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் பைத்தியாரன் அடிக்கிறான், இங்கனே ஏன்டா அந்த ஆள் உட்காரணும், போய் கேட்பான், ஏன் இங்கனே உட்காந்துருக்குற, பள்ளியாசலம் சத்தம் வந்துச்சிங்க அங்கங்கே உட்காருங்கண்டு, அதுக்கு இங்கேயா உட்காருவாங்க. இது நம்மளுடைய அறியாமை வேற. ஆனால் நபி சொன்னார்கள்ங்கிறதுக்காண்டி கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க, இப்னு மஸ்ஊத் அங்கே உட்கார்ந்துருக்க. என்ன இப்னு மஸ்ஊத் இங்கே உட்கார்ந்துருக்கீல? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்க குரல் கேட்டுச்சு, அங்கங்கே உட்காருங்கன்னு நான் இங்கனே உட்கார்ந்துட்டேன். இதுதான் சஹாபாக்கள். எங்கன உட்கார்றன்னு கூட கேட்க மாட்டாங்க, ஏன் இங்கன உட்கார்றன்னு கூட கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருவோமேன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. நபி சொல்லிட்டா அது அப்படியே ஏற்றுக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், நபி சொல்லியிருப்பாங்களா, யார் சொன்னது, இந்த சஹாபி அவரா, இவருக்கு யார் சொன்னது, இவர் என்னமோ பெரிய ஆராய்ச்சி மன்னன் மாதிரி அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா இல்லையா இந்த ஹதீஸ் பலகீனம்னு சொல்றாங்களே, புகாரிலேயோ முஸ்லீம்லையோ இல்லையாமே. யார் இவர், புகாரி முஸ்லீமை கரைச்சி குடித்தவரில் இவ்வளோ நெட்டில் போட்டு பார்க்கட்டுமா, எவ்வளோங்க தெரியும், நெட்டிலையும் எவ்வளோங்க காட்டும். 7 வருஷமாக மதரசால ஓதுன எங்களுக்கு ஒரு ஹதீஸு கித்தாபுல ஒரு 4 பக்கம் நடத்த முடியலை. ஒவ்வொரு ஹதீஸ்லையும் தொட்டு தொட்டு தான் வைப்பாங்க வருஷத்துக்கே. இவர் எடுத்த உடனே நெட்டில் பார்த்துருவாராம், சொல்லிடுவார். எப்படிங்க இன்னைக்கு அறிவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி போட்டு மழுங்கு மட்டும் நிறைய வந்துட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை குலைச்சிட்டான். இது என்ன காரணம்டா, நம்ம வருத்தப்படுறதுல எல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. இது கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும், கலிகாலம் இனி அப்படித்தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் 200 கோடி பேருக்கு மேலன்னு பெருமையாக படிச்சுக்கிற வேண்டியதான் நம்ம. அதில் 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும்னா அதில் எந்த கூட்டம் தெரியுமா நமக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நபியை நேசித்தவர்கள் வீண் போக மாட்டார்கள், நபியை நேசிப்பவர்கள் வீண் போக மாட்டார்கள். நபியின் நேசம் நம்மை எப்பொழுதும் காத்தருளும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிரியத்தோடு வாழ்வதற்குத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள், நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்துகிறார்கள். நம்மனால முடிஞ்ச ஆதரவுகளை எப்படி முடியுமோ, நம்முடைய வருகையாலோ, செல்வத்தாலோ, அவர்களுக்கு உறுதுணையாகவோ, ஆலோசனையாகவோ, ஏதாவது ஒரு வகையிலே என்னுடைய பங்களிப்பு இந்த நபியினுடைய மீலாது பெருவிழாவில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹபீபை, அவனுடைய ரசூலை உண்மையாக நேசித்த நல்லடியார்களாக, முஹிப்பீன்களாக, ஆஷிக்கீன்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கிற பாக்கியம் பெற்ற சீதேவிகளாக நாளை மஹ்ஷரிலும் தொடர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்போடு சொர்க்கம் போகக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய இதற்காக உதவி செய்தவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.